ரொம்ப நல்ல கேள்விப்பா. நீங்க எல்லாரும் ஏதோ நான் ஆளுநரா இருக்கும்போது தமிழகத்தை பத்தி சிந்திக்கலன்னு நினைக்க கூடாது. ஆளுநரா இருக்கும்போது என் மனது முழுசும் தமிழகத்தை நோக்கி தான் இருந்தது. இதுல முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ்கிட்ட பதவி ஏற்ற உடனேயே இந்த கோதாவரி தண்ணீரை பற்றி நான் படித்திருக்கிறேன். கோதாவரி கடலில் கலக்கும் கோதாவரி தண்ணீர் மட்டும் சென்னைக்கு கொடுக்கப்பட்டால் சென்னை முழுவதுமாக உள்ள குடிநீர் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதற்கான ஆராய்ச்சி சொல்கிறது. அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி. அதனால அவர்கிட்ட நான் கேட்டு அப்பொழுது இங்கே உள்ள அதிமுக முதலமைச்சர் அவர்களிடம் பேசி 2 அமைச்சர்களையும் அங்க பேச வைத்தேன். ஆனா அதற்கு அப்புறம் அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தனால் அது நிறைவேற்றப்படவில்லையே தவிர இன்று கூட என்னால் நான் அங்கே ஆளுநராக இருந்த அந்த அனுபவத்தினால் எனக்கு அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக போய் இங்கே உள்ள அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி மத்திய அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி தெலுங்கானா அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி கடலில் கலக்கும் கோதாவரி நீர் நிச்சயமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனை உடனடியாக தீர்ப்பதற்கு நான் சபதம் ஏற்கிறேன் என்று சொல்கிறேன். ஏனென்றால் மயிலாப்பூர் போன்ற வளர்ச்சியடைந்த இடங்களில் கூட காலையில் மக்கள் குடங்களை வைத்து மாறி தண்ணீர் வருகிறதோ இல்லையா லாரி தண்ணீருக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம சென்னையோட இதயம் என்று சொல்லுகின்ற மயிலாப்பூர் போன்ற இடங்களில் லைனா குடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம பார்க்கும்போது மிகுந்த வளர்ச்சி அடைந்த அதே மாதிரி பொது சுகாதாரம் சோழிங்கநல்லூர் பகுதியில் அதிக நம்மளோட தொழிலாளர் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அங்க ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். அதை செய்து தர முடியும். ஏன்னா மத்திய அரசு தான் இஎஸ்ஐக்கான அனுமதியை தர முடியும். அதற்கான அடிப்படை திட்டம் அத்தனையும் நான் இங்க மேற்கொண்டு விட்டேன். மீனவ சகோதரர்களுக்கு அங்க அவங்க அந்த சகோதரிகளை பார்த்தாலே மிகுந்த வருத்தமா இருக்குது. நீங்க கருவாட்டு தொழில் உலக அளவில் மிகவும் பிரபலமாகிக் கொண்டு வருகிறது. பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு வருகிறது. இந்த பதப்படுத்துவது தூத்துக்குடியில இருக்கு, ராமநாதபுரத்துல இருக்கு. சென்னையில இவ்வளவு பெரிய கடற்கரை இருந்து அசாம்ல ஒரு கிராமத்துல இந்த கருவாட்டு தொழிலால் மட்டுமே 40 கோடி சம்பாதிக்கிறாங்க. சோ அதே மாதிரி புதுவிதமான அவர்களுக்கு கடலுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கான வருமானத்தை பெறுவதற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டிருக்கிறது. சோ ஒரு ஆராய்ச்சி செய்து உணர்வுபூர்வமாக எல்லா தரப்பு மக்களும் இன்னொன்னு ஹாப்பி பார்ஸ் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப அதிகமா இருக்கும்போது டாக்டர் என்ற முறையில ஒரு இடத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணி ஆக்சிஜன் கொண்டு சுற்றுப்புற சூழலை வைத்து அவங்க மனதளவில் சந்தோஷப்படுத்தினா டாஸ்மாக் தான் இருக்கணும்னு இல்ல, நல்ல காற்றை சுவாதித்து ஆக்சிஜனை சுவாதித்து சுற்றுப்புறல் பசுமையா இருந்து அங்கே போனாலே மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆக இது டாஸ்மாக்கு ஒரு மாற்றினே வைத்துக் கொள்ளலாம். நம்ம டாஸ்மாக்கு எடுத்துட்டு இல்ல டாஸ்மாக மூடப்படுனா அது மாநில அரசு தான். அதாவது மாநில அரசு தான் டாஸ்மாக மூட முடியும். இதுல அண்ணன் ஸ்டாலின் என்ன செஞ்சாரு, கொடிய பிடிச்சிக்கிட்டு வீட்டு முன்னால கருப்பு கொடியெல்லாம் பிடிச்சிட்டு நின்னாரு. வந்த உடனே டாஸ்மாக நிறுத்துவாரு. இன்னைக்கு நீட்ல முதல் கையெழுத்துனாங்க. அதுக்கப்புறம் பல லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆக இன்னும் சொல்ல போனா மத்திய அரசின் பல திட்டங்கள் தான் மாநில அரசு பின்பற்றுகிறது. அது அட்டல் திட்டமா இருக்கட்டும், நானே முதல்வன் என்பதும், அதே மாதிரி முதல்வரை சந்தியுங்கள் என்பதும் விக்ஷித் பாரத் என்று அப்பப்போ மத்திய அரசின் திட்டங்களை பதிவு செய்யும் திட்டம். அதே மாதிரி பிரதமரின் மருத்துவ காப்பீடும் முதல்வரின் மருத்துவ காப்பீடு இணைந்துதான் மருத்துவ காப்பீடு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் வீடுதோறும் மருத்துவ திட்டம். ஆக எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதால் ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்று முதலமைச்சருக்கு பட்டம் சூட்டினால் கூட தவறில்லை என்பதுதான் எனது கருத்து. ஏன்னா நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எடுக்கும் பொழுது பல இடங்களில் பள்ளிகள் கிட்டையும் கோயில் கிட்டையும் இருக்குது. அது முழுவதுமா கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக அகற்றப்படுவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும்.